மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தை நன்கு அறிந்த சேனைகளின் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எது உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் அவர் தெளிவாய் காரியங்களை எழுதியிருக்கிறார். ஏதோ பக்தன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 119:70. அவர்கள் இருதயம் நினைத்துண்ணி கொடுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். 2 வகையான இருதயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒன்று கொழுத்து இருக்கிறதான இருதயம், ஒன்று தேவனுடைய வார்த்தையினால் மனமகிழ்ச்சியாக இருக்க இருதயம். இதை இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். உலக கவலைகளாலும் அல்லது உலகத்தில் காணப்படுகிற தோல்விகள், ஏமாற்றங்கள் அல்லது வரக்கூடிய வியாதிகள், மரண பயங்கள், இவைகளை எண்ணி 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 பலருடைய இருதயம் சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிறது. ஆனால் பக்தன் சொல்கிறான், நானோ, இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த பாதை எனக்கும் உண்டு, இந்த போராட்டம் எனக்கும் உண்டு, இந்த வேதனை எனக்கும் உண்டு. ஆனால் உம்முடைய வேதத்தின் மித்தம், உம்முடைய வசனங்களால் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு துயரம் தொடர வேண்டுமா அல்லது வெற்றி தொடர வேண்டுமா? மகிழ்ச்சி தொடர வேண்டுமா அல்லது துக்கம் தொடர வேண்டுமா? அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். பக்தன் அன்றைக்கே தீர்மானிச்சிட்டார். நான் ராஜாவாக இருந்தாலும் உங்களுடைய வேதத்தில் தான் எனக்கு மனமகிழ்ச்சி அப்பா என்று சொல்லி இந்த உலகத்திலே காணப்படுகிற பதவி, பட்டம், ஆசி, அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாவற்றையும் உச்சத்தை தொட்டவர் தான் தாவீது. தன் அனுபவத்தை சொல்லுகிறார். கேட்போம், மனம் திரும்புவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய இருதயம் உங்களுடைய வசனங்களால் நிரம்பி மனமகிழ்ச்சியாக இருக்கார்கள் தாரும் அப்பா. இந்த பூமியில் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதித்தாலும் எவ்வளோ பேர் புகழ் இருந்தாலும் அது நிம்மதி தராது. ஆனால் உங்களுடைய வசனங்கள் தான் மனமகிழ்ச்சி என்பதை உணர்ந்த பக்தன் சொன்னது போல உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.